சத்தத்தை உயர்த்தி ஒரு அலையில சொல்லுவோமே, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யோபு புஸ்தகத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து கொண்டு வருகிறோம். கடைசியாக எத்தனை பேர் எழுதுறீங்க? எத்தனை பேர் பிரசங்க குறிப்பு எழுதிட்டு இருக்கிறீங்க? கையை தூக்குங்க பாப்போம். குட், நல்லது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா சொல்லுமே. கடந்த வாரத்திலே அந்த 1ஆம் அதிகாரத்தையும் 2ஆம் அதிகாரத்தையும் மையமாக கொண்டு ஒரு 3 காரியங்களை தேவ சமூகத்திலே நாம் தியானித்தோம். ஒன்று, தேவன் யோபுடைய வாழ்விலே பல காரியங்களை செய்து வருகிறார். அவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் சில காரியங்களை செய்யும் போது, சில திட்டங்களை நிறைவேற்றும் போது அதை ஒருவராலும் என்ன செய்ய முடியாது, அதை புரிந்து கொள்ள முடியாது, அதை தடுக்க முடியாது. அது யோபுடைய வாழ்க்கையில் அது நிறைவேறினது. சில நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிப்பட்ட சில சூழ்நிலைகள், நாம் எதிர்பார்க்காத இடங்களில் இருந்து பிரச்சனைகள் எங்கிருந்து வருகிறனே நமக்கு தெரியாது. அப்படிப்பட்ட இடத்துல இருந்தெல்லாம் நமக்கு பிரச்சனை வருகிறது. அதைத்தான் அங்கே 1ஆம் அதிகாரத்திலே வாசிக்கிறோம். ஒரு பெருங்காற்று, வனாந்தரத்திலிருந்து ஒரு பெருங்காற்று கடந்து வருகிறது. அது அந்த வீட்டின் சொல்லுங்க 4 மூலையிலும் இடிக்கிறது. இல்லைன்னா அந்த வீட்டின் 4 பகுதியிலும் அது மோதுகின்றது. அந்த வீடு இடிந்து விடுகிறது. சில பிரச்சனைகள் எப்படி வருகிறது, எந்த சூழ்நிலையில் வருகிறது, அதை எதை மையமாக வைத்து வருகிறது என்பதை நம்மளால கணிக்கவே முடியல. முடிந்த பிற்பாடு தான் சில நம்ம நினைப்போம், கொஞ்சம் ஞானமா இருந்திருக்கலாமோ, கொஞ்சம் ஞானமா செய்திருக்கலாமோ, எல்லாம் முடிந்த பிற்பாடு தான். ஏனென்றால் கர்த்தருடைய சுத்தத்திற்கும் கர்த்தருடைய திட்டத்துக்கு முன்பாக நம்முடைய ஞானம் அங்கே ஒன்றும் அது செல்லுபடி ஆகாது. அதற்காகத்தான் அந்த பகுதியை கர்த்தர் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். இன்னொரு பகுதியை நாம் தியானித்து அங்கே முடித்தோ. அங்கே 3 சிநேகிதர்கள் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறார்கள். இப்பொழுது இருக்கிற சிநேகிதர்கள் எப்படி, யோபுடைய சிநேகிதர்கள் எப்படி இருந்தார்கள் என்பதை கடந்த வாரத்திலே லேசாக நான் மேலோட்டு காண்பித்தேன். இப்ப இருக்கிற சிநேகிதர்கள் எல்லாம் இருந்தாதான் கூட இருப்பாங்க. அது உறவாக இருந்தாலும் சரி, அது நண்பர்களானால் சரி, நம்ம பாக்கெட்ல நிறைய இருந்தா கூட நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிதானே? ஒன்று இல்லைன்னா வசனம் சொன்ன போலதான், தேடியும் ஆமா எங்க இருக்காங்கன்னு நமக்கு தெரியாது. கூட இருந்த இரத்த பந்தம் தான், சொந்த பந்தம் தான், நண்பர்கள் தான், க்ளோஸ் ஃப்ரெண்டு தான். ஆனா எங்க இருக்காங்கன்னு தெரியாது. ஏன்னா நம்மகிட்ட ஒன்று இல்லைன்னா அவங்களையும் நம்மளால பார்க்கவே முடியாது. ஆனா இந்த யோபுடைய நண்பர்கள், சிநேகிதர்கள், அவர்கள் எல்லாம் கேள்விப்படுகிறார்கள். எல்லாவற்றையும் கேள்விப்பட்ட அந்த சிநேகிதர்கள் பல நாட்கள் பிரயாணப்பட்டு வரும்போது அங்கே வாசிக்கிறோம், யோபுடைய துக்கம், யோபுடைய சூழ்நிலை அது மகா கொடிதா இருந்தது. அதை பார்த்த சிநேகிதர்கள் புலம்புகிறார்கள், அழுகிறார்கள். 7 நாள் அந்த மனுஷனோட சொல்லுங்க ஒரு வார்த்தை கூட பேச முடியல, பேச துணிவு வரல. ஏனென்றால் அவனுடைய பிரச்சனை அவ்வளவு பெருசா இருந்தது. அல்லேலூயா. நான் சொன்னோம்ல, நம்மகிட்ட நிறைய இருந்தா நம்மகிட்ட கூட இருப்பாங்க, நமக்கு பிரச்சனை நிறைய இருந்தா யாருமே கூட இருக்கவே மாட்டாங்க. இன்றைக்குள்ள சிநேகிதர்களும் இன்றைக்குள்ள உறவுகளும் அப்படித்தான் இருக்குது. பாருங்க, அந்த பகுதியோட முடிக்க நான் நினைச்சேன், அடுத்த பகுதிகளை கொண்டு செல்ல விரும்பினேன். ஆனால் அந்த வாரம் இந்த பகுதியை ஒரு விசை கூட நான் தியானிக்கும் போது
ஒரு பகுதியை கர்த்தர் எனக்கு ஞாபகப்படுத்தினார். அதை முடிக்கும் போது நீதிமொழி புத்தகத்தில் ஒரு வசனத்தை நான் முடித்த. சொல்லுங்க, காணாம சொல்லுங்க, என்ன பார்த்து சொல்லுங்க. நீதிமொழி புத்தகத்தில் ஒரு வசனத்தை சொல்லி முடித்தேன். அதை மையமாக வைத்தான் கடந்த வாரம் அந்த சிநேகிதனை குறித்து தியானித்தோம். சொல்லுங்க. சிநேகிதன் எல்லா நேரத்தில் என்ன செய்வானா? அவன் சிநேகிப்பான். எங்க இருக்குது? நீதிமொழிகள். எடுத்தே போட்டுறாங்களா? ரைட், நல்லது. 17 சிநேகிதன் எல்லா காலத்தில் என்ன செய்வானா? சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே யார் இருக்கிறா? நம்ம சகோதரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்களா? ஹலோ, உங்க சகோதரர்கள் அப்படிதான் இருக்கிறாங்களா? இடுக்கண்ல உதவுவதற்கு கூட நிற்கிறாங்களா? உங்க பிரச்சனைக்கு உங்க கூட நிற்கிறாங்களா? அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. தேவ நாமம் மகிமைப்படுவதாக. இங்கே 2 சிநேகிதர்களை குறித்து இயேசுவானவர் சில காரியங்களை நமக்கு கற்றுத் தருகிறார். ஒரு மனிதன் வெளியே நிற்கிறான், ஒரு மனிதன் உள்ளே இருக்கிறான். வெளியே நிற்கிற சிநேகிதனுடைய சூழ்நிலை என்ன? உள்ளே நிற்கிற சிநேகிதன் சொல்லுகிற பதில் என்ன? எதற்கு இந்த சப்ஜெக்ட் ஞாபகத்து வருது? லூக்கா புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து ஒரு சத்தத்தை உயர்த்தி வாசிங்க. பின்னும் அவர் அவர்களை நோக்கி, உங்களில் ஒருவன் தனக்கு சிநேகிதனாய் இருக்கிறவனிடத்தில் பாதி ராத்திரியிலே போய், சிநேகிதனே, என் சிநேகிதன் ஒருவன் வழிப்பிரயாணமாய் என்னிடத்தில் வந்திருக்கிறான். அவன் முன் வைக்கிறதற்கு என்னிடத்தில் ஒன்றுமில்லை. நீ 3 அப்பங்களை எனக்கு கடனாக தர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டான். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று. என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள். நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். 2 சிநேகிதர்களை குறித்து இங்க இயேசுவானவர் சொல்லுகிற ஒரு சப்ஜெக்ட், ஒரு உவமை. அதை சொல்லும் போது, அதை துவங்கும் போது அழகாக அங்கே துவங்குகிற பாருங்க. பின்னும் அவர்கள் நோக்கி, உங்களில் ஒருவன். அப்போ இது சீசர்களும் இதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மனநிலைமையில அதை போதிக்கிறார். எங்கேயோ நடந்த சம்பவம் அல்ல, ஏதோ ஒரு உவமையை நான் சொல்லிட்டு போவதற்காகல. இது உங்கள் வாழ்க்கையிலே அது பிரதிபலிக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் என்னுடைய ஊழியம் முடிந்து இந்த உலகத்திலிருந்து நான் எடுத்துக்கொள்ளப்பட்ட பிற்பாடு இந்த உலகத்திலே என்னுடைய ஊழியத்தை செய்வதற்காக உங்களை நான் என்ன செய்திருக்கிறேன்? உங்களை நான் தெரிந்து கொண்டிருக்கிறேன். ஒரு 12 சீசர்களை அவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். அப்ப என்னுடைய நாட்கள் முடிந்த பிற்பாடு அது சீசர்களுக்கு தெரியாது. அது சீசர்களுக்கு தெரியாது. சீசர்கள் நினைத்தாங்க, இயேசுவானவர் கூட பல ஆண்டுகள் நம்ம என்ன செய்வோம்? இருப்போம். அவர் பொட்டுன்னு 3 வருஷத்துல போயிட்டார். அது ஆண்டவருக்கு தெரியும், இயேசுவுக்கு தெரியும். அதை மனதில் வைத்துதான் இயேசுவானவர் அதை கற்றுக் கொடுக்கிறார். இந்த உலகத்தில் நான் போன பிற்பாடு, இந்த உலகத்தில் நீங்கள் ஊழியம் செய்யும் போது ஒருவருக்கொருவர் என்ன செய்ய வேண்டும்? சொல்லுங்க. உதவியாக. நான் சொல்ல உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். ஒருவருக்கொருவர் நீங்க எப்படி இருக்கணும்? உதவியாக, ஒத்தாசையாக இருக்க வேண்டும் என்பதை அவர் தன் குடும்பத்திலே முதலாவது அதை துவங்கி வைக்கிறார். தான் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த ஆவிக்குரிய குடும்பத்திலே அதை அவர் துவங்கி வைக்கிற அந்த பயணத்தை. ஒரு சிநேகிதன், ஒரு சகோதரன், ஒரு குடும்பம் மற்ற குடும்பத்துக்கு எப்படி இருக்கணும்? சத்தமா சொல்லுங்க. உதவியாக இருக்கணும். ஒரு சகோதரன் இன்னொரு சகோதரனுக்கு எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். லேலியா சொல்லுமே. பிள்ளைகள் பெற்றோருக்கு உதவியாக இருக்கணும். பெற்றோர் பிள்ளைக்கு உதவியாக இருக்கணும். விசுவாசி ஊழியருக்கு சொல்லுங்க உதவியாக இருக்கணும். ஊழியர்
விசுவாசிக்கு உதவியாக இருக்கணும். அப்படிதான் நீங்க இருக்கிறீங்களா? குடும்பத்தில் அப்படிதான் இருக்கிறீங்களா? சகோதரர் மத்தியில் அப்படிதான் இருக்கிறீங்களா? சகோதரிகள் மத்தியில் அப்படிதான் இருக்கிறீங்களா? சபையில் அப்படிதான் இருக்கிறீங்களா? தேவன் நமக்கு கற்றுத்தருகிற ஒரு பெரிய ஒரு பாடம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன். அங்கே அந்த 17வது வசனத்தை போடுமா? 17 நீதிமொழிகள் 17 சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில், இடுக்கண்ணா என்னது? துன்பம். இடுக்கண்ணா என்னது? போராட்டம். இடுக்கண்ணா என்னது? பிரச்சனை. இடுக்கண்ணா என்னது? இல்ல, தரித்திரம், ஏமாற்றம், தனிமை. இதான் இடுக்கண். அந்த இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஐயா, நீ டொரனுக்கு முன்னாடி எதுக்கு பிறந்த தெரியுமா? அவனுக்கு கொட்டதுக்கு இல்ல, குறை சொல்ல அல்ல. நான் என் பிள்ளையிலிருந்தே நான் தொடங்குவேன். ஏன்னா முதல் என் குடும்பத்தில் பிரதிபலிக்கிறது. இப்போ நம்ம ஊழியக்காரங்களை மாறிட்டாங்க. பிள்ளைகிட்ட பேசாத, சகுனத்தில் பேசாத, சித்தி வீட்டுக்கு போகாத, சித்தப்பா வீட்டுக்கு போகாத, மாமி வீட்டுக்கு போகாத, மாமா வீட்டுக்கு போகாத, எல்லாம் ஒட்டிக்கிறோம். அப்போ உங்க மேலே உங்களுக்கு விசுவாசம், உங்க மேலே உங்களுக்கு விசுவாசம் இல்ல. அதுதான் நீங்க கற்றுக் கொடுக்கிறீர்கள் பிள்ளைகளுக்கு. சொல்லுமே, நான் சொல்றேன், இப்போ இந்த வீட்டில் 2 பிள்ளை இருக்குன்னா இந்த குழந்தைக்கு இவன் எப்படி இருக்கணும்? இந்த மகனுக்கு இவன் எப்படி இருக்கணும்? இவனுக்கு இவன் எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். எனக்கு இவர் எப்படி இருக்கணும்? உதவியாக இருக்கணும். இடைக்கு அப்படி வாரான்னா கூட ஒழுங்கா வரணும். உடனே அங்க மேலே போகக்கூடாது, உடனே கீழே போகக்கூடாது. தம்பி எப்படி பாடுறாரு, எந்த விதத்துல பாடுறாரு, கூட போனா அது எப்படி இருக்கும்? கேட்கறதுக்கு என்ன சித்தி, நான் கரெக்டான சொல்றேன்? ஆமா, சிறப்பா இருக்கும். என்ன மோனி, கரெக்ட் தானே? ஆமா. இப்போ கொஞ்சம் பரவாயில்லாம வந்துட்டாரு, இன்னும் கொஞ்சம் சரியாகணும். அதுக்கு தான் கொஞ்சம் அப்படி வச்சிருக்கு. அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. இடுக்கணில் உதவவே சகோதரன் என்ன செய்திருக்கிறான்? பிறந்திருக்கிறானே. அல்லேலூயா. ஆமா, இன்னைக்கு அப்படிதான் ஊழியம் இருக்குதா? அப்படிதான் ஊழியக்காரங்க வளர்ந்து வராங்களா? ஏழை ஊழியரை கண்டா மேல இருக்கிற ஊழியக்காரன் எப்படி பார்க்கிறான்? எப்படி பார்க்கிறான்? ஆமா, இலக்காரமா பார்க்கிறான், எகத்தாளமா. அவர் சொல்றாரு, எகத்தாளமா பார்க்கிறாங்களாம் ஊழியக்காரங்க. ஆமா, இது இங்க மட்டும் இல்லை, எல்லா இடத்துல, எல்லா டாமினேஷன்லையும் அப்படிதான் இருக்குது. அது சிஎஸ்சிலையும் அப்படிதான் இருக்குது, அது ஆர்சிலையும் அப்படிதான் இருக்குது. அது பெண்டி காஸ்ட் பின்ன பெண்டி தான், அது பெண்டாவே போயிட்டு. பெண்டி காசு எப்படி போயிட்டு? பெண்டாவே போயிட்டு இருக்குது. ஏன்னா நிற்க வேண்டிய ஒன்று நீ என்ன செய்யல, நிற்க மாட்டுக்கு. ஆமாம், எல்லாம் இப்போ தலக்கணமும் தலைவர் பதவி போதையும், நான் பிஷப்பாக்கும், நான் சோனல் சென்ட்ராக்கும், நான் சைடு, எல்லாம் சைடு வச்சுக்குங்க. நான் சொல்ல உங்களுக்கு புரியல நினைக்கிறேன். அல்லேலூயா. ஐயா, இடுக்கணில் உதவவே சகோதரன் என்ன செய்திருக்கிறானா? பிறந்திருக்கிறான். சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வானா? சிநேகிப்பான். என் ஆண்டவர் அதைத்தான், இந்த வசனத்தை தான் மறுபடியும் சீசலுக்கு கற்றுக் கொடுக்கிறார். தன்னுடைய குடும்பத்தில், ஆவிக்குரிய குடும்பத்தில் அதை கற்றுக் கொடுக்கிறார். வாங்க என்னோட திருப்பி கொள்ளுங்க. அங்கே உள்ளே இருக்கிற சிநேகிதன் எப்படிப்பட்டவன், வெளியே இருக்கிற சிநேகித சூழ்நிலை என்ன என்பதை தேவன் நமக்கு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். வெளியே இருக்கிற சிநேகித சூழ்நிலை என்ன? நீங்க சொல்லுங்க, சொல்லுங்க அம்மா, வேகம் சொல்லுங்க. வெளியே இருக்கிற நண்பனுடைய சூழ்நிலை என்ன? வெளியே நிற்கிற நண்பனுடைய சூழ்நிலை என்ன? அவன் என் வாயில வரலையா? நேற்றுக்கு நல்லா பிரியாணி சாப்பிட்டுருப்பிய, புரோட்டா சாப்பிட்ருக்கிய, சித்தப்பாக்கு கேட்டியா என்னான்னு? அல்லேலூயா. ஆமா, ஒரு புரோட்டாவாவது வீட்டுக்கு வரன்னு பார்த்தேன். புரோட்டாவா பிரியாணியா? புரோட்டா தான் வரலையா? அப்ப எனக்கு தான் காட்டலையா? அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க தான் இருக்கிறீங்களா? நான் என்ன கேட்டேன் உங்கள்கிட்ட? வெளியே இருக்கிற வேண்டிய சூழ்நிலை என்ன? சொல்லுங்க, என்ன? அவனிடத்துல ஒன்றும் இல்லை. என்ன இல்லை? வந்த அவனுடைய நண்பனுக்கு கொடுப்பதற்கு ஒண்ணுமே இல்லை. அப்ப தன்னிடத்தில் ஒண்ணு இல்லைன்னு தெரிஞ்ச உடனே பக்கத்து வீட்டுக்காரன் நண்பன், சிநேகிதன், அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, அவனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது. போனா தருவான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது, போனா கொடுப்பான்னு ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் எப்ப ஓடுகிறான்? பாதி ராத்திரியில ஓடுகிறான்.
அப்ப அந்த நண்பன் மேல இவனுக்கு பயங்கர நம்பிக்கை. எனக்கு சிலர் மேல பயங்கர நம்பிக்கையா இருந்து, இப்பவும் நம்பிட்டு தான் இருக்கிறேன். ஆமா, சில மேல பயங்கர நம்பிக்கை இருந்து, ஆமா நம்ம கூட நிற்பாங்க, நம்ம கூட பயணிப்பாங்க, கடைசி வரை நம்ம கூட இருப்பாங்க. பார்த்தா ஒன்னையும் காணல. அல்லேலூயா. நமக்கு நம்பிக்கை இருந்தது. இந்த இந்த சிநேகிதனுக்கு அந்த நம்பிக்கை தான், இந்த நண்பனுக்கு அந்த நம்பிக்கை தான். நான் போனா என் நண்பன், ஐயா கிறிஸ்தவர்களே இதை காது கொடுத்து கேட்கிறீர்களா? உங்க குடும்பம் உங்களை நம்புது தெரியுமா? நான் கஷ்டப்படும் போது என் அக்கா ஏதாவது தருவா. அதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது அடையாளமே அதுதான். ஆண்டவர் இன்னொரு இடத்துல சொல்லுவார், நான் பசியா இருந்தேன். நான் எப்படி இருந்தேன்? நான் பசியா இருந்தேன். வேற என்ன சொன்னாரு? நான் தாகமா இருந்தேன். வேற என்ன சொன்னாரு? இல்லாம இருந்தேன். வேற என்ன சொன்னாரு? வேற என்ன சொன்னாரு? நான் வியாதியில இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் பசியா இருந்தேன், நான் உடுக்க உடை இல்லாமல் இருந்தேன். கிறிஸ்தவர்களே கேட்கிறீர்களா? உள்ள இருக்கிற கிறிஸ்தவர்களும் கேட்கிறீர்களா? நான் பசியா இருந்தேன், நான் தாகமா இருந்தேன், நான் உடை இல்லாமல் இருந்தேன். நான் எங்க இருந்தேன்? நான் ஆஸ்பத்திரியில இருந்தேன். அப்பதான் கேட்காங்க, ஐயா நீர் எப்ப இருந்தேரு? நாங்க தான் உமக்கு நேரத்துக்கு நேரம் என்ன கொண்டு தரோம்? சாப்பாடு கொண்டு தரமே. உமக்கு நாங்க தண்ணி தராட்டாலும் யாரு கொண்டு தாரா? கிணத்து மூட்டில இருந்து இறைச்சி கொண்டு தாராங்களே, அப்படிதானே? கானானிய ஸ்திரீ கொண்டு கொடுத்தாங்களா? சமாரிய ஸ்திரீ கொண்டு கொடுக்குறாங்களா? கொடுத்தாங்க. உடைய பார்க்கிறோம், ஐயா நீர் அன்னைக்கு போட்ட உடை இன்னைக்கு என்ன செய்யல? உமக்கு கிளியவே இல்லையே, மாத்தவே இல்லையே. எப்பவும் எங்க கூட தானே இருக்கிற, எப்ப ஆஸ்பத்திரிக்கு போனேரு? அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த இந்த அந்த வார்த்தை எல்லாம் வரல பார்த்தீங்களா? இந்த சிறியரில் எவர்களுக்கு இதை நீங்கள் செய்தீர்களோ அதை எனக்கே செய்தீர்கள். ஒரு சத்தத்தை உயர்த்தி ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஐயா, கிறிஸ்தவம் என்பதின் கோட்பாடு என்ன தெரியுமா? உன் கரம் உதவிகரமா இருக்கணும். கரங்களை தட்டி கிறிஸ்தவம் என்கிற ஒரு கோட்பாட்டின் முக்கிய அறநெறி உன் கை அரவணைக்கிற ஒரு கையா இருக்கணும். உன் கை தூக்கி விடுகிற ஒரு கையா இருக்கணும். உன் கை அவனை ஆசீர்வதிக்கிற ஒரு கையா இருக்கணும். நம்ம அப்படிதான் இருக்கிறோமா? பாருங்க, இந்த சிநேகிதன் சொல்லுகிறேன், நான் அந்த சிநேகிதை குறித்து சொல்லிட்டே முடிக்கிறேன். ஆனா இந்த சிநேகிதை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். உள்ள இருந்த சிநேகிதன், நம்ம அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறோம். ஹலோ, வெளியே இருந்த சிநேகிதனுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது, ஒரு நிச்சயம் இருந்தது. என்கிட்ட இல்ல, என் நண்பன்கிட்ட போனா சொல்லுங்க தருவான் ஒரு நம்பிக்கை இருந்தது. அந்த நம்பிக்கையில தான் பாதி ராத்திரியில ஓடி போகிறான், தேடி ஓடுகிறான். உங்களை தேடி சிலர் வந்தார்கள், நம்பிக்கையோடு வந்தார்கள். நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? நான் இதை வைத்து உங்களோடு பேசுகிறேன். மறுபடியும் அந்த வசனத்தை வாசிங்க வேகமா. 7வது வசனத்தை வாசிங்க. வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாதே, கதவு பூட்டியாயிற்று, என் பிள்ளைகள் என்னோடே கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது என்று சொன்னான். பின்பு தனக்கு அவன் சிநேகிதனாய் இருக்கிறது நிமித்தம் எழுந்து அவனுக்கு கொடாவிட்டாலும் தன்னிடத்தில் அவன் வருந்தி கேட்கிறது நிமித்தமாவது எழுந்திருந்து அவனுக்கு தேவையானதை கொடுப்பான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, 4 காரியத்தை சொல்றாரு. இல்லைன்னு சொல்லி முடித்திருக்கலாம். மனுஷன் 4 காரியத்தை சொல்லுகிறார். வீட்டுக்குள் இருக்கிறவன் பிரதியுத்தரமாக, என்னை தொந்தரவு செய்யாத, கதவு பூட்டி ஆயிற்று, என் பிள்ளைகள் என்னோடு கூட படுத்திருக்கிறார்கள், நான் எழுந்திருந்து உனக்கு தரக்கூடாது. ஒரு 4 காரியத்தை இந்த மனிதன் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத்தருகிறார். இப்படிப்பட்ட சூழ்நிலை இருப்பீர்கள் என்றால் நாம் மாறிக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் நாம் இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள். பவுல் ஒரு இடத்துல இப்படியாக சொல்லுகிறார், நீங்க கிறிஸ்து இயேசுவின்
அடிச்சுவடுகளை என்ன செய்யுங்க, பின்பற்றுங்கள். என்னிடத்திலே சொல்லுகிற கிறிஸ்து இயேசுவில் இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. இவைகளை கர்த்தர் எதற்காக கற்றுத்தருகிறார்? தன்னிடத்தில் இருந்ததை, தான் செய்ததை, நான் செய்ய நினைத்ததை சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். சீசர்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இதன் மூலமாக கர்த்தர் நமக்கும் கற்றுத் தருகிறார். நாம் எப்படி இருக்கணும், நாம் எப்படி வாழணும், இந்த சமுதாயத்திலே, இந்த குடும்பத்திலே, சபையிலே நாம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நமக்கு கற்றுத் தருகிறார். முதலாவது அவர் சொல்லுகிற ஒரு ரீசன், ஒரு காரணம். அவர் சொல்லுகிறார், என்ன செய்யாத, என்ன தொந்தரவு செய்யாத, டிஸ்டர்ப் பண்ணாத. பாருங்க, இன்னைக்கு யாராவது ஏதாவது ஒரு வேலை செய்துட்டு இருப்பாங்க, பிள்ளை போய் ஏதாவது கேட்பாங்க, என்ன சொல்லுவாங்க, என்ன தொந்தரவு பண்ணாத, டிஸ்டர்ப் பண்ணாத, நான் என்ன செய்துட்டு இருக்கிறேன், வேலை பார்த்துட்டு இருக்கிறேன். அப்ப நம்ம பிஸியா இருக்கிற ஒரு நேரத்தில் யாராவது வந்து ஏதாவது கேட்டா சொல்லுங்க, எதையாவது சொல்லி சமாளிச்சிருவீங்களா? நம்ம பிஸியா இருக்கிற நேரத்தில் யாராவது வந்து உதவி கேட்டான்னா நம்ம என்ன சொல்லுவோம், என்ன செய்யாத, என்ன தொந்தரவு செய்யாத, நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன், பிஸியா இருக்கிறேன். பாருங்க, சில நேரத்தில் நம்ம யார்ட்டையாவது நீங்க எப்படின்னு தெரியல, உங்கள்கிட்ட எப்படி கேட்டிருக்காங்களான்னு தெரியல, யாராவது கேட்டாங்கன்னா நீங்க வீட்டில் தான் இருப்பீங்க, நீங்க எங்க இருப்பீங்க சொல்லுவீங்க? நான் இப்போ ரொம்ப பிஸியா ஒரு இடத்துல நிற்கிறேன். இருக்குது எங்க? வீட்டில் கட்டில் கடந்துட்டு சினிமா பார்த்துட்டு இருப்பாங்க, டிவி பார்த்துட்டு இருப்பாங்க, இல்லைன்னா செல்லை நோண்டிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, நான் இப்போ என்ன இருக்கிறேன், நான் பிஸியா ஒரு இடத்துல நிற்கிறேன். பின்னாடி நான் என்ன செய்கிறேன், பின்னாடி நான் கூப்பிடுறேன். அது கூப்பிட்ட மாதிரி தான், அது பின்னாடி அது கூப்பிட்ட மாதிரி தான். இன்னைக்கு அதை எப்படியாகிலும் கடத்தி செல்வதற்கு, அந்த மனிதனுடைய அந்த வாயை அடைப்பதற்கு நாம் சொல்லுகிற சில காரணங்கள் ஒன்று, நான் எப்படி இருக்கிறேன் தெரியுமா, சொல்லுங்க, நான் பிஸியா இருக்கிறேன். நமக்கு தெரியும் அந்த மனிதனுடைய தேவை என்ன, இந்த குடும்பத்தின் தேவை என்ன, பிள்ளையின் தேவை என்ன, கணவரின் தேவை என்ன, சகோதரின் தேவை என்ன, எல்லாம் நமக்கு தெரியும். தெரிந்தும் நாம் சொல்லுகிற பதில் என்ன தெரியுமா? ஒருவன் பாதி ராத்திரியில வாரானா அவன் சும்மாவே வந்திருப்பான். அவன் ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு, ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையோடு அந்த மனிதனை தேடி போகும்போது அவன் சொல்லுகிற, நீ என்ன செய்யாத, என்ன டிஸ்டர்ப் பண்ணாத, என்ன தொந்தரவு பண்ணாத. அல்லேலூயா சொல்லுமே. அப்படி சொல்றவங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுவார், நீ ஒரு நாள் என்னை பார்த்து என்ன செய்வ, முறையிடுவாய், என்னை நோக்கி கூப்பிடுவாய். நான் சொல்லுவேன், நோ டிஸ்டர்ப், நோ, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். அல்லேலூயா. இன்னும் நிறைய பேருக்கு ஏன் இன்னும் பதில் கிடைக்கல தெரியுமா? ஆண்டவர் சொல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். நாம் அநேகருக்கு அப்படிதான், நான் பிஸி. நீங்க என்ன செய்யாதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க. அம்மாட்ட சொல்லுவோம், என்ன செய்யக்கூடாது, என்ன தொந்தரவு பண்ணக்கூடாது. அம்மா ஏதாவது ஒரு உதவி கேட்பாங்க, எதையாவது ஒன்று செய்ய சொல்லுவாங்க, நோ, தொந்தரவு பண்ணாதீங்க, நான் படிச்சுட்டு இருக்கிறேன். அவங்க என்ன செய்துட்டு இருப்பாங்க, செல்ல பார்த்துட்டு இருப்பாங்க, வேற ஏதோ செய்துட்டு இருப்பாங்க. ஆனா சொல்லு காரணம் என்னது, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஆமா, நீங்களும் அப்படித்தான், நீங்க ரொம்ப படிச்சுட்டு தான் போயிருப்பீங்க. ஆமா, எழுதுக்கு அப்படியே பேப்பரை பார்க்கும் போது கண்ணெல்லாம் பிதுங்கும். அப்ப ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவர் சொல்ல, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நீசு பின்னாடி வந்து பார்க்குறேன். அடுத்த மாசம் அடுத்த செமஸ்டர்ல வந்து என்ன செய்கிறேன், ஒன்ன பார்க்குறேன். இப்போ நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன், நான் உங்களுக்கு சொல்ல புரியலன்னு நினைக்கிறேன். அல்லேலூயா. நான் ரொம்ப எப்படி இருக்கிறேன், பிஸியா இருக்கிறேன். நம்ம சொன்ன வார்த்தை, நம்ம பெற்றோர்கிட்ட சொன்ன வார்த்தை, நம்ம பிள்ளை இடத்துல சொன்ன வார்த்தை, நம் சகோதர இடத்துல சொன்ன வார்த்தை, நான் நண்பர் இடத்துல சொன்ன வார்த்தை, உறவு இடத்துல சொன்ன வார்த்தைய ஆண்டவர் சொல்லுவேன், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். இப்ப என்ன செய்யாத,
ஆண்டவர் அப்படி சொல்லியிருக்கிறாரா? ஒரு வசனத்தை வாசிப்போமா? நீதிமொழிகள் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம். தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அங்க வாசிப்போமே. அங்க 21 வசனத்தை வாசிங்க. ரைட், ஓகே, இங்க வாங்க, மேல வாங்க. 26வது வசனத்தை வாசிங்க. ஆகையா நானும் உங்கள் ஆபத்தில் காலத்தில் நகைத்து நீங்கள் பயப்படும் காரியம் வரும்போது நான் ஆகடியம் பண்ணுவேன். நீங்கள் பயப்படும் காரியம் புசல் போல் வரும்போது, ஆபத்து சூறாவளி போல உங்களுக்கு நேரிடும் போது, நெருக்கமும் இடுக்கணும் உங்கள் மேல் வரும்போது ஆகடியம் பண்ணுவேன். அப்பொழுது அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவார்கள், நான் மறு உத்தரவு கொடுக்க மாட்டேன். ஓ, ஆண்டவர் சொல்றார் பாருங்க. உனக்கு பயம் வரும்போது, உனக்கு பிரச்சனை வரும்போது, உனக்கு போராட்டம் வரும்போது, நீ ஆண்டவர்ட்ட போய் God please open the door, God please open the door. ஆண்டவர் சொல்லுவார், I am ரொம்ப பிஸி. நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? கேட்குறீங்களா? ஆமா, ஆண்டவர் சொல்லுவோம், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். இப்ப என்னால் உனக்கு உதவி செய்ய பாருங்க. எனக்கு அந்த வசனம் ரொம்ப எனக்கு பிடிக்கும். ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவில்லை, கேட்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய செவி மந்தமாகவில்லை. ஏன் கேட்கல? ஏன் அவருடைய நம்முடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கலனா? கீழே போய் வாசிங்கன்னா தெரியும். உங்க பாவம் சுவர் போல உனக்கும் எனக்கும் மதிலா எழும்பி நிக்குது. அப்ப ஆண்டவரால ரட்சிக்க முடியும், ஆண்டவரால உங்க சத்தத்துக்கு பதில் கொடுக்க முடியும். ஏன் பதில் கொடுக்கல? ஏன் உங்களை தூக்கி விடலனா? நீங்களும் அநேகர் உங்களிடத்துல உதவி கேட்கும் போது, அநேகர் உங்களிடத்துல பல காரியங்களுக்காக எதிர்பார்ப்போடு வந்த நேரத்தில் நீங்க சொன்ன பதில் என்ன தெரியுமா? ஐயம் மோனி அப்படி சொல்லிருக்கியா மகா? சொல்லிருக்கலாம் சித்தப்பா, தெரியாம சொல்லிட்ட. இனி சொல்ல மாட்டேன். இனி சொல்லுங்க. இனி சொல்ல மாட்டேன். யார்கிட்ட சொல்ல மாட்டீங்க? எல்லாத்திட்டையும். நான் ரொம்ப சொல்லுங்க, என்ன தொந்தரவு செய்யாத. தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்திலே வாழ்கிற நம்மை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், சிநேகிதன் எல்லா காலத்திலும் என்ன செய்வானா? சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக சில வார்த்தைகள் நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். யோவான் புத்தகங்களை வாசிக்கிறோம். கண்ட சகோதரத்தில் அன்பு கூறாத நீ காணாத என்னிடத்தில் எப்படி அன்பு கூற? அப்படின்னா என்ன அர்த்தம்? என்ன? நீ என்னதான் கூப்பிட்டாலும் என்னால செவி சாய்க்க முடியாது. நீ என்னதான் கூப்பாடு போட்டாலும் நான் சொல்லுகிற ஒரே ஒரு ஆன்சர், என்னை நீ தொந்தரவு. பாருங்க, இந்த வார்த்தை மட்டும் ஆண்டவர் நம்மகிட்ட சொன்னா நம்ம வாழ்க்கை என்ன ஆகும்? கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்களா? ஆனாலும் ஆண்டவர் சில நேரங்களில் உங்க மேல இறக்கம் வைத்து உங்க சத்தத்துக்கு கர்த்தர் செவி கொடுத்து கொண்டே இருக்கிறார். கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. கொஞ்சம் கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்து. சாமு கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. கர்த்தர் உன்னுடைய ஜெபத்தை கேட்டு, உன்னுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்க குடும்பத்தில் கர்த்தர் பாதுகாத்து வருகிறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனா இது எப்பவும் நிலைக்கணும் நம்ம நம்ப முடியாது. அதுக்கு தான் யோபுடைய சரித்திரம் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அதே சங்கீதக்காரர் தாவீதும் அதை தெளிவாக சொல்லுகிற 2ஆம் சங்கீதத்திலே 12ஆம் வசனத்திலே சொல்லுகிற 2ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம் நினைக்கிறேன். குமாரன் கோபம் கொள்ளாமல் நீங்கள் வழியில் அழியாமல் இருக்கும்படிக்கு அவரை முத்த செய்யுங்கள். கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம். அப்ப இதுவரைக்கும் கோபம் இன்னும் எழும்பல. ஹலோ, உங்க மேலேயும் என் மேலேயும் இன்னும் கோபம் ஆண்டவருக்கு வரல. ஆண்டவர் மன்னித்து கொண்டே இருக்கிறார். ஆனா சில காரியங்களுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனா கோபம் இன்னும் எழும்பல. லேலே சோல்மே, அவர் கோபம் எழும்புவார் என்றால் அங்கே வாசிக்கிற நீங்கள் வழியிலே, அதுக்கு நான் சொன்ன பார்த்தீங்களா, ஆண்டவர் மட்டும் என் நேரத்துக்கு சரியான கோபத்தில் இருந்திருந்தார்னா, ஆமா, தூக்கி எங்க கொண்டு வச்சிருப்பாரு? தூக்கி அந்த டார்ஸ்ட் வீலுக்கு இருல கொஞ்ச நேரம் இங்க உட்கார்ந்துக்குள்ள அல்லேலூயா வச்சிருப்பார். அல்லேலூயா.
சில விண்ணப்பங்கள் கேட்காம இருக்கிறது, ஆனா இன்னும் கோபம் வரல. அதுபோலதான் உங்க வாழ்க்கையிலும் அவனுடைய கோபம் பற்றி எரியுமானால் வழியில என்ன செய்வீர்கள்? ஏசாயா புஸ்தகம் நினைக்கிறேன், வாசிங்க அந்த வசனத்தை வாசிங்க. ஏசாயா 1ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை புசிப்பீர்கள். பாருங்க, அடுத்த வார்த்தை ஆண்டவர் எவ்வளவு தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு இரையாவீர்கள் என்று கர்த்தரின் வாய் இதை சொல்லிட்டு. பட்டயத்துக்கு நான் இப்படி சொல்லட்டுமா? உங்க ஒவ்வொருடைய முதுகு பின்னாடி என்ன இருக்கு தெரியுமா? ஹலோ, இங்க பாருங்க கொஞ்சம் ப்ளீஸ். சின்ன பிள்ளையானால் சரி, வாலிபர்களானால் சரி, திருமணமானவர்களானால் சரி, தன் பிள்ளைகளுக்கு திருமணம் ஆக்கி வைத்தவர்களானால் சரி, அதன் மூலமாக சந்ததிகளை கண்டவர்களானால் சரி, நமக்கு பின்னாடி ஒன்று இருக்குது என்பதை மறந்து விடாதீங்க. நான் சொல்லல, வசனம் சொல்லுகிற உண்மை. நீங்கள் மாட்டோம் என்று எதிர்த்து நிற்பீர்களாகில் பட்டயத்துக்கு அல்லேலூயா அல்லேலூயா சொல்லுமே. அப்ப சில நேரங்களில ஆண்டவர் கூட சொல்லுவார், நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், ஏன்னா நீ ரொம்ப தொந்தரவு பண்ண எனக்கு என்ன வந்துடும்? மறந்துவிடக் கூடாது. என் ஆண்டவர் மன்னிக்கிற தேவன் தான். என் ஆண்டவர் மனதுருக்கத்தின் தேவன் தான். என் ஆண்டவரை போல சாந்த குணம் உள்ளவர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லதா? என் ஆண்டவரை போல இரட்சகர் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லதா? என் ஆண்டவரை போல தன் உயிரையும் கொடுக்கிற ஒரு உண்மையான தேவன் இந்த உலகத்துல ஒருவரும் இல்லதா? ஆனால் கோபிக்கிற தேவன், அவர் பட்சிக்கிற தேவன். அல்லேலூயா சொல்லுமே. அவருக்கு இன்னொரு பேர் இருக்கிற அக்கினி ஜுவாலை. அவர் யார் தெரியுமா? அக்கினி ஜுவாலை, பட்சிக்கிற அக்கினி ஜுவாலை. அவருக்கு நிறைய பேர் உண்டுங்க, நல்ல நல்ல பேர் உண்டு. கொஞ்சம் நம்மளை பயமுறுத்துகிற பேரும் உண்டு. நல்ல பேர் என்னது? கர்த்தரேன் மேய்ப்பராயிருக்கிறார். ஆமா, யெகோவா நிசி. நமக்கா பல்லு வலிக்குதாமாக்கா? யெகோவா நிசி, யெகோவா சம்மா, யெகோவா ஈரே. இதெல்லாம் கேட்கும் போது எவ்வளவு நல்லா இருக்கு. என்ன இருக்குது ஐயா? ஆமா இருக்குது. யெகோவா சம்மனா என்னது? யெகோவா சம்மனா வாட் மீனிங் என்ன? அதெல்லாம் தெரியாதமாக்கா? அவர் என் கூட இருக்கிறா. யெகோவா ஈரே என்ன? அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள. யெகோவா நிசி. அப்படி அந்த வார்த்தையை கேட்ட நமக்கு ஒரு புது பலம் வருது பார்த்தீங்களா? ஆனா இன்னொரு இடத்துல சொல்லுகிறது, அவர் பட்சிக்கிற அக்கினி, அவர் கட்சிக்கிற சிங்கம். அல்லேலூயா சொல்லுமே. அவருக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, பட்டயம். அவன் பின்னாடி இயேசுவானவர் அன்போடு வருவார். அதைத்தான் பவுல் அழகாக சொல்லுகிறார். நான் பெரம்போட வரட்டா, அன்போட வரட்டா, பெரம்போட வரட்டா? ஐயா, சபைக்கு ஊழியக்காரா இருந்த பவுலே கேட்கிறா, நான் அன்போட பேசணுமா பெரம்போட பேசணுமா? அப்ப இந்த சபையை தன் ரத்தத்தினாலே சம்பாதித்த இயேசுவானவர் எவ்வளவு வைராக்கியம் உள்ள தேவன். இன்னைக்கு அன்னைக்கு ஏதோ அப்படி போறாங்க. நானும் போட்டுனே விட்டுட்டேன். போட்டுன்னு விட்டு ஆட்கள்லாம் பார்த்தா எனக்கு சங்கடமா இருக்கு. அன்னைக்கு ஒருத்தன் போறான், மனைவிக்கு வண்டியில பேக்கில் இருந்து போறான், பார்க்கறதுக்கே சங்கடமா இருக்கு. அவனால இருக்க முடியல. நான் குறை சொல்லி இல்லைங்க, வேதனையில சொல்றேன். அவனால பைக்ல இருக்க முடியல. அவ்வளவு நல்ல பலமா இருந்தவன், யாருன்னு சொல்ல மாட்டேன், அவ்வளவு பலமா இருந்தவன், காட்சமா இருந்தவன், அவனை பார்க்கும்போது எனக்கு அவனை நின்று கூட பேசுறதுக்கு மனசு வரல. ஒரு சின்ன ஒரு இதுல ஒரு யார் என்னன்னா அப்படியே அலசு மனைவியை பிடிக்கிறான். என்னை விட வயசு ரொம்ப குறைவு. நான் கூட இருந்திருந்தானா அவன் எப்படியே இருந்திருப்பான். அல்லேலூயா. இங்க எப்படி நிறைய பேர் போயிட்டு இருக்காங்க, போனவங்க நிறைய அனுபவிச்சாங்க, இன்னும் அனுபவிக்க இங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நான் யாரையும் கோபப்படுத்தவே சொல்லுங்க, நான் கோபப்படுத்தவே மாட்டேன். யார் போனாலும் சஞ்சலப்படவே சொல்லுங்கம்மா மாட்டேன். யார் போனாலும் வருத்தப்படவே. ஏன்னா நீங்க எனக்கு விரோதமாக எழும்பல, யாருக்கு விரோதமாக எழும்புறீங்க?
ஆண்டவர் சொல்லுகிறார் சபை. இந்த வசனத்தை மட்டும் ஒரு மனுஷன் உண்மையான ஒரு ஆவிக்குரிய மகன் பிடித்துட்டானா அவன் சீக்கிரமா சபை விட்டு வேற சபைக்கு. இப்ப நமக்கு காலை ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை, சவுட்டு நாய்களை போட்டு. காலைல ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை. என்னத்துக்குன்னு கேட்கிறேன், என்னத்துக்குன்னு? கர்த்தர் தந்த சபையில நீ அடங்கி இருப்பனா உன் குடும்பத்துல என்ன பிரச்சனை வந்தாலும் என் ஆண்டவர் உனக்காக யுத்தம் பண்ணுவா. உன் ஊழியக்காரன் வடிக்கிற கண்ணீருக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். நான் அப்படி இருந்தவன். அதனால நான் தைரியமா சொல்லுவேன். உங்களால யாருக்கும் சொல்ல முடியாது, நான் சொல்ல முடியும். என்னைக்கு ரட்சிக்கப்பட்டனோ, என்னைக்கு ஒரு சபையில மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தனோ, என்ன ஆண்டவர் இந்த வாரம் சபையில ஆராதித்து இருக்கிறேன், அடுத்த வாரம் ஊழியம், அந்த இட நாள்ல கூட ஒரு நாள் கூட ஒரு இடத்துல போய் இருந்தே கிடையாது. ஏன்னா ஆண்டவர் தந்த தரிசனம், ஆண்டவர் தந்த ஊழியம் அப்படி இருந்ததுனால எனக்கு அடுத்த வாரத்தில் ஆண்டவர் என்ன தந்தாரு? ஊழியம் தந்தார், சபையை தந்தார், மேய்ப்பனாக்கினார். இன்னைக்கு நமக்கு சில மாடுகள் ஆடுகள் கிடக்கு. காலத்தை ஒரு சபை, சாயங்காலம் ஒரு சபை, இடையில ஒரு சபை, சைடுல ஒரு சபை. வரவுடைய பிரச்சனைக்கு ஒருத்தனை வந்து நிற்க மாட்டான், மிக்கேல் வந்து நிற்கவே மாட்டான். அல்லேலியா சொல்லுமே, அல்லேலியா சொல்லுங்க. இப்ப எங்க இருந்து ஏன் இவ்வளவு சாடி போனேன்? எங்க சாடி போனேன்? இப்போ ஒழுங்கா தானே போயிட்டு இருந்தேன், திடீர்னு எங்க சாடுனேன்? எதுக்கு சாடுனமக்கா? சொல்லுங்க. சபை கர்த்தருக்குரியது. நீ சபைக்கு ரோதமாக நீ எழும்புவானா, ஊழியக்கு ரோதமாக எழும்புவானா, என் ஆண்டவர் சும்மா இருப்பான்னு நினைக்கிறீங்க? எங்க பிரின்சிபால் ஒரு சப்ஜெக்ட் எடுத்தாரு. அன்னைக்கு ரொம்ப பிரச்சனை, வேற என்ன இல்லை, எல்லாம் எனக்கு மேக்சிமம் எங்கிருந்தா பிரச்சனை வரும். எனக்கு எங்கேருந்து பிரச்சனை வரும்? எனக்கு மேக்சிமம் பிரச்சனை சபையில தான் வரும். ஆமா, வெளியில பிரச்சனை எல்லாம் நான் பெருசா நினைக்கவே கிடையாது. அது வீட்டில் ஒரு பிரச்சனையை கூட நான் பெருசா நினைக்க கிடையாது. எனக்கு கோவப்பட்டா அடங்கிடுவா. இங்க நீங்க அடங்கக்கூடிய ஆட்களா? நீங்க அடங்கக்கூடிய ஆட்களான்னு வீட்டில் கோவப்பட்டா அவ என்ன செய்திருவா? அடங்கிடுவா. அதனால அன்னைக்கு பயங்கர பிரச்சனை. சபையில் உள்ள ஒரு முக்கியமான குடும்பத்தின் மூலமா அன்னைக்கு பயங்கர பிரச்சனை, தாங்க முடியாத வேதனை. அடுத்த நாள் பைபிள் காலேஜுக்கு போறேன். பைபிள் காலேஜ் போகும்போது அன்னைக்கு காலத்த சப்ஜெக்ட் எங்கள் பிரின்சிபால் டேவிட் ராஜ் 2 தடவை இங்கே வந்து மெசேஜ் கொடுத்துருக்குறாங்க. முடிஞ்சா கர்த்தர் சித்தமான சீக்கிரம் கூப்பின்னு இருக்கிறேன். பாருங்க, போய் இருக்கிற கொஞ்ச நேரத்தில் ஒரு சப்ஜெக்ட் எடுத்து பேசும்போது அவர் ஏன் அந்த சப்ஜெக்டுக்குள்ளே வந்தானே தெரியல. டக்குன்னு உடன்படிக்கையை பற்றி பேசினார். உடன்படிக்கையை பற்றி பேசும்போது அங்கே யோர்தானை கடக்கணும். எங்கே கடக்கணும்? யோர்தானை கடந்து போகணும். அப்போ யோர்தானை கடக்கும் போது யாரு? ஆசாரியர்கள் அந்த பெட்டி என்ன செய்றாங்க? சுமந்து செல்லுகிறார்கள். சுமந்து செல்லுகிற ஆசாரியனுடைய பாதம் தண்ணீர்ல பட்டவுடனே அந்த இடம் என்ன செய்தது? வெட்டாந்தரையானது. பிரின்சிபால் எனக்கு கற்று தந்த ஒரு பாடம். விசுவாசிகள் ஊழியக்காரனை எங்க நிக்க வைக்கணும் சொல்லுங்க? வெட்டாந்தரையில நிக்க வைக்கணும். நீ அவனை கண்ணீரின் பாதையில நிக்க வச்சனா உனக்கு வாசலே உனக்கு கிடைக்காது. ஏன்னா அந்த வசனத்தை கேட்டவனுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்து. ஏன்னா என்ன ஆண்டு அப்படி தைரியப்படுத்தினது போல இருந்து, நீ சங்கடப்படாதடா, உன்னை இப்போ கண்ணீரில் வைக்கிறாங்களோ அவனுக்கு ஒரு நாளைக்கு இருக்கு. அதே போல எவங்கெல்லாம் கண்ணீரில் நிற்க வச்சாங்களோ எல்லாம் அனுபவிச்சுட்டு தான் இருக்கு. எல்லாம் நான் சாபம் போடணும் இல்லைங்க. ஏன் தெரியுமா? என் ஆண்டவர் அவர் வைராக்கியம் உள்ள தேவன். அவர் ஊழியக்காரிய சுகத்தை விரும்புகிற தேவன். இப்ப நான் எதுக்காக இதை சொல்லணும் தெரியுமா? இதெல்லாம் ஏன் வருது தெரியுமா? யாரும் எங்களை என்ன செய்யாதீங்க, தொந்தரவு செய்யாதீங்க. பாஸ்டர் போவாங்க, பாஸ்டர் சொல்லுவாங்க, எங்களை யாரும் தொந்தரவு செய்யாதீங்க. எங்களுக்கு நேரம் இருந்தா வருவோம், எங்களுக்கு டைம் இருந்தனா வருவோம், எங்களுக்கு மனசு இருந்தா வருவோம். ஆமா, நிறைய பேர் அப்படிதான் சொல்லுவாங்க. மனசாட்சிக்கு தோணுனா என்ன செய்வேன்? வருவேன். உன் மனசாட்சி உன்னை காப்பாத்தாது, உன் மனசாட்சி உனக்கு உதவி செய்யாது. ஆமா, என் ஆண்டவர் உனக்கு உதவி செய்யணும்னா ஊழியருடைய வார்த்தைக்கும்
சபைக்கு நீ அடங்கி இருந்தால் மாத்திரமே, கண்ட சகோதரனுக்கு நீ உதவி செய்தால் மாத்திரமே, கண்ட சகோதரிக்கு நீ உதவி செய்தால் மாத்திரமே, கண்ட குடும்பத்திற்கு நீ உதவி செய்தால் மாத்திரமே கர்த்தர் உனக்கு செவி கொடுப்பார். அரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. அரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. பாருங்க, எனக்கு இருக்கிற நெருக்கத்துக்கெல்லாம் சொல்லவே முடியாதுங்க. ஆனா இந்த நெருக்கத்து மத்தியிலும் சில நபர்கள் கஷ்டப்படுறாங்கன்னா உடனே கையில் எடுத்து கொடுத்துருவேன். எனக்கு இருக்க இல்லையா நான் யோசிக்க மாட்டேன், எடுத்துன்னு செய்திருவேன். சொல்லுங்க, கொடுத்துருவேன். அவர் பேக்ல இருந்து என்ன கேட்பேன், நம்ம கஷ்டப்படும் போய் கேட்கலாம் போல. ஐயா நிறைய இருந்தால் தான் ஐயா கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அப்படி கொடுக்கிறதுனால தான் என் ஆண்டவர் என்னை இதுவரைக்கும் குறை இல்லாமல் நடத்தி கொண்டு இருக்கிறார். நான் ஜெபிக்கும் போது கர்த்தர் ஜெபத்திற்கு என்ன செய்துகிறார்? பதில் கொடுக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுமே. அல்லாம நீங்க அப்படி முழங்கால் எடுத்து மணி நேரம் ஜெபித்தாலும் உங்களுக்கு பலன் கிடைக்காது. என் ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னுடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டுமானால் அங்கே பாருங்க, ஒரே ஒரு வசனம் ஞாபகம் ஒரு நாள் சொல்லுகிறேன். அப்போஸ்தலர் புத்தகம் வேகமா திருப்பி கொள்ளுங்க. அப்போஸ்தலர் புத்தகத்திலே அங்கே ஒரு மனிதனை குறித்து நாம் தியானிக்கிறோம். அங்கே 10ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் புத்தகம். இந்த வசனத்தை எல்லாம் கிறிஸ்தவர்கள் நன்றாய் புரிந்து கொள்ளணும். நான் ஒரு பாயிண்ட்டுக்குள்ள இன்னும் முடிக்கிறேன், வரும் நாட்கள் அதை நாம் தியானிப்போம். அங்கே 10ஆம் அதிகாரத்திலே அங்கே அந்த மனிதனை குறித்து சொல்லும் போது அங்கே 2வது வசனத்தை வாசிங்க. 1வது வசனத்தில் வாங்க. இத்தாலியா பட்டாளம் என்னப்பட்ட பட்டாளத்திலே 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனுக்கு பயந்தவனுமாயிருந்து, பாருங்க, நீ தேவனுக்கு பயப்படுகிறதுனால உன் ஜெபம் கேட்கப்படாது. நீ தேவனுக்கு பிரியமா இருப்பதனால உன் ஜெபம் கேட்கப்படாது. தானியேலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் எனக்கு மிகவும் பிரியமான. ஏன் தெரியுமா? தானியேலை குறித்து தேவன் எனக்கு மிகவும் பிரியமான சொன்னாரு. அவன் உயர போகும்போது தன் சிநேகிதர்களையும் உயரத்தில் அமர்த்துகிறான். கரங்களை தட்டி அப்பா பயப்படுத்துங்க. தான் உயர்ந்த ஒரு ஸ்தானத்தில் போகும்போது நான் போயிட்டேன், நான் நல்லா இருக்கிறேன், அப்படிதானமா? உண்மைதானே? ஆமா, எனக்கு அப்படிதான் நிறைய பேர் போறாங்க. ஏன் தேவை? ஏன் ஜெபம் கேட்கப்பட்டது? நான் இப்ப யாராயிட்டேன்? நான் பெரிய ஆள் ஆயிட்டேன். ஐயா, உன்னை பெரிய ஆள் ஆக்குனது நீ சந்தோஷமா இருப்பதற்காக இல்ல. தானியேலுக்கு தெரியும், என்னை கர்த்தர் உயர்த்தினதுக்கு ஒரு முகாந்திரம் உண்டு. தன்னுடைய நண்பர்களையும் உயர்ந்த இடத்துல கொண்டு வருகிறான். அதனால தான் தேவன் தானியேலை பார்த்து சொல்லுகிறார், நீ எனக்கு மிகவும். இப்ப அப்போஸ்தலர் புத்தகத்தை வாங்க வேகமா. தேவனுக்கு பயந்தோனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். கரங்களை தட்டி தான் அப்பாவை மகிமைப்படுத்துங்க. இன்னும் உற்சாகமாய் கரங்களை தட்டுங்க. ஐயா, அவனுடைய ஜெபம் ஏன் போய் தேவ சமூகத்தில் போய் எட்டுனது தெரியுமா? ஒன்று, அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன். 2வது, முக்கியமாக அவன் தானம் தர்மம் போட்டிருக்கா? வசனம் அப்படி போட்டு இருக்கிறதா? யாருக்கு தானம் தர்மம் பண்ணுவாங்க? அவனோட உயர்ந்த நிலைமையில் இருக்கிற மனுஷனுக்கா? யார் நெருக்கப்படுகிறார்களோ, யார் ஒடுக்கப்படுகிறார்களோ, யாருக்கு ஒண்ணு இல்லையோ அவர்களுக்கு தான் என்ன செய்வாங்க? தானம் பண்ணுவாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? நல்ல உயர்ந்த இடத்துல இருந்து ஒரு கல்யாண அழைப்பு வருது, அங்க போனா எவ்வளவு கொண்டு போவோம்? சும்மா சொல்லுங்க, நீங்க கிறிஸ்தவர்கள் தானே? நம்ம சொந்த பந்தத்துல ரொம்ப நெருங்கின ஒரு சொந்தம், வீடு, தோப்பு, துறவி, எல்லாம் இருக்குது. பேர்ஸ திறப்போ இப்ப 2000 தாலி இல்லை, அப்படித்தானே? இப்ப 500, 4,500 எடுத்து வைக்கவா? 5,500 எடுத்து வைக்கவா? அதே இது ஒன்னு இல்லாத ஒருத்தர் வீட்டுல இருந்து ஒரு கார்டு வரும், அது 50 ரூபா தாள் எங்க இருக்கான் பாரு. ஒரு 100 ரூபா தாள். ஐயா, நான் உங்களை சொல்லலை, என்னை சேர்த்தேன் பேசிட்டு இருக்கிறேன். நான் எங்கேயும் மேக்சிமம் எல்லாத்துக்கும் பொதுவாக தான் வைப்பேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. நம்ம அப்படிதான், நம்ம அப்படி எனக்கு திரும்பி வரும். நம்ம நிறைய வரும், நிறைய கொடுத்தா நிறைய வரும். ஐயா,
கொர்நேலியை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவன் ஜனங்களுக்கு தான தர்மம் பண்ணுகிறவன். இந்த பட்டணத்தில் ஒரு மனிதர் இருக்கிறாரு. சொன்னான், ரைட் இருக்கட்டு. அவர்கிட்ட பிடித்த ஒரு குணமே அதுதான். அவர் மேக்சிமம் பணக்கார வீட்டில் போய் சீக்கிரம் போய் சாப்பிட மாட்டார். நான் மேக்சிமம் அவர் கூட பயணிக்கிறனால ஏழை வீட்டுக்கு தான் சாப்பிட போவார். அப்படி எல்லாமே நடக்கும் போது தான் சில வீட்டுக்கு போவார். ஆனால் சாப்பிட்றதுக்கு ஏழை வீட்டில் போய் சாப்பிட்டு ஓடி வந்துடுவார். அது நல்ல ஒரு குணம். சில குணங்களை பார்க்கும்போது தான் நமக்கு பிரியதுக்கு மனசு வர மாட்டேங்குது. தான தர்மம் பண்ணுவதிலே கொர்நேலியு முதலிடத்தில் இருக்கிறார். நான் சொல்ல புரிகிறதா? வெளியே நிற்கிற ஒரு மனுஷன் நண்பன் ஏதாவது தருவான் ஒரு எதிர்பார்ப்போடு போகும்போது அவன் சொல்லுகிற முதல் பதில், என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். இப்ப நம்ம அப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறோம், எங்களை தொந்தரவு பண்ணாதீங்க, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். ஆண்டவரும் சொல்லுவாரு, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன், நாளைக்கு வந்து பார்க்கிறேன், அடுத்த வாரம் வந்து உன்னை பார்க்கிறேன். தேவஜனமே, உன் ஜெபங்கள் கேட்கப்பட வேண்டும், உன் விண்ணப்பங்கள் கேட்கப்பட வேண்டும், உன் மன்றாட்டு கேட்கப்பட வேண்டுமானால் உன் பக்கத்தில் இருக்கிற உன் அயலாகத்தில் உன் குடும்பத்தில் நீ எதை வெளிப்படுத்துகிறாய்? எந்த அன்பை வெளிப்படுத்தி கொண்டு இருக்கிறாய்? நான் இன்னைக்கும் பொறுமையா இருக்கிறேன். மாறுவாங்க, மாறிடுவாங்க, வந்துடுவாங்க, சேர்ந்துருவாங்க, எதிர்பார்ப்போடு இருக்கிறேன். அல்லேலூயா சொல்லுமே, அல்லேலூயா சொல்லுமே. ஏன்னா அவர்களையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும், அவர்களையும் கர்த்தர் மேன்மைப்படுத்த வேண்டும். அப்படி எல்லாரும் எளிமை நிற்போமா தேவ சமூகத்தில். சிநேகிதன் எல்லா காலத்திலும் சிநேகிப்பான். இடுக்கணில் உதவவே சகோதரன் பிறந்திருக்கிறான். அருமையான தேவ பிள்ளைகளே, கிறிஸ்தவம் என்கிற போர்வையில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கொஞ்சம் சிந்திக்கணும். வெளியே நிற்கிற ஒரு நண்பனை போல நான் இருக்கிறேனா? உள்ள இருக்கிற ஒரு நண்பனை போல இருக்கிறேனா? என்னை தேடி வருகிறவர்கள் என் மேல ஒரு பெரிய நம்பிக்கையில தான் ஓடி வருகிறார்கள், என் மேல ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்போடு ஓடி வருகிறார்கள். அதுக்காண்டி எல்லாத்துக்கும் நீங்க அள்ளி கொடுங்க நான் சொல்லல. ஒரு வசனத்தை நான் ஞாபகம் வருதுனால சொல்லுகிறேன். நீதிமொழி புஸ்தகத்தில் வசனம் எப்படியாக இருக்கிறது, உனக்கு நன்மை செய்ய திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. அப்ப எல்லாருக்கும் கொடுத்து நம்ம ஏமாறக்கூடாது. நமக்கு தெரியும் பாவம் அவங்க கஷ்டப்படுறாங்க, அவங்க ரொம்ப நெருக்கப்படுறாங்க, அப்படி தெரிந்தும் நம்ம செய்யாம இருந்தோம்னா அது சாபம், அது பாவம், அது கர்த்தரை வேதனைப்படுத்துகிற ஒரு செயல். நான் 2 நாளைக்கு முன்னாடி ஒரு நண்பரோடு பேசிக்கிட்டு இருந்தேன். கர்த்தர் மட்டும் எனக்கு அதிகம் தருவாருன்னா அநேகருக்கு உதவணும், அநேகருக்கு ஏதாவது செய்யணும், கஷ்டப்படுறவங்களுக்கு செய்துட்டே இருக்கணும். எனக்கு தெரியும் கர்த்தர் தருவார், கர்த்தர் தருவார். அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கர்த்தர் வைத்து இருக்கிறார். நீங்க வீடு வாங்குவதற்காகவா? வாங்குங்க, வேண்டாம் சொல்ல. தோப்பு வாங்குவதற்காக வேண்டாம் நான் சொல்லல. உங்க பிள்ளைகளை படிக்க வைப்பதற்காக வேண்டாம் நான் சொல்லல. அதுக்கு மேல ஆண்டவருடைய நாம உங்க மூலமாக மகிமைப்படணுமே. இதை செபிகள் மதிலே கேட்டுக் கொண்டு இருக்கிற அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவரை குற்றப்படுத்தல. உங்களுக்குள்ள இந்த கிரியை வெளிப்படுமானால் தேவ நாம மகிமைப்படுமே, உங்க மூலமாக தேவ நாம மகிமைப்படுமே. எத்தனை பேருக்கு நீங்க அந்த பதிலை சொல்லிருப்பீங்க, என்ன தொந்தரவு பண்ணாத, நான் ரொம்ப பிஸியா இருக்கிறேன். என் ஆண்டவர் எவ்வளவு வேதனைப்பட்டு இருப்பார். உன்னை நம்பி தானே வந்தான், உன்னை எதிர்பார்த்து தானே வந்தான், உன்னை ஏதாவது கிடைக்கும் தானே ஓடி வந்தான். நீ சொன்ன பதில் என்ன? நீ கூறின பதில் என்ன? என் ஆண்டவர் எங்க எல்லாம் போனாரோ அவரை குறித்து ஒரு பெயர் உண்டு. அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். அரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்தி, அவர் நன்மை செய்கிறவராக, அவர் நன்மை செய்கிறவராக, அவர் நன்மை செய்கிறவராகவே. கிறிஸ்தவமே நாம் செய்கிறோமா? குடும்பத்துக்கு நன்மை செய்கிறோமா? சகோதரருக்கு நன்மை செய்கிறோமா? சபைக்கு நன்மை செய்கிறோமா? தரித்திரருக்கு நன்மை செய்கிறோமா? ஏழைகளுக்கு நன்மை செய்கிறோமா? ஒடுக்கப்படுகிறவர்களுக்கு நன்மை செய்கிறோமா?
அன்னைக்கு ஒரு மனிதர் சொன்னார், ஒரு மிஷனரி சொன்னார், பீகார் மற்ற வட மாநிலங்கள்ல அநேக குழந்தைகளுக்கு ஒரு நேரம் ஆகாரம் கிடையாதாம். ஒரு நேரம் ஆகாரம் கிடைப்பதே அரிதாக இருக்குமா. நமக்கு 3 நாள் நல்ல ஆகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். மாதத்திற்கு ஒரு முறை கூட ஒரு Dress கிடைக்காதாம். நமக்கு தினந்தோறும் மாற்று வஸ்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். இருப்பதற்கு நல்ல ஒரு சின்ன கூடாரம் கூட கிடையாது. நமக்கு நல்ல வீட்டை கர்த்தர் தந்திருக்கிறார். இதெல்லாம் அனுபவிச்சு நான் சுகமாய் இருப்பதற்காகவா? அல்ல அல்ல. கர்த்தர் உனக்கு தந்தார் என்றால் கர்த்தர் கணக்கு கேட்பார். என் ஆண்டோடைய வார்த்தை ஒன்று சொல்லப்படு, யாருக்கு அதிகமாக கொடுக்கப்பட்டதோ அவனிடத்தில் கணக்கு அதிகமாக கேட்கப்படும். என்ன பதில் சொல்றீங்க? கொஞ்சம் யோசிச்சு கடந்து செல்லுங்க. அது உன் பிள்ளைக்கா இருக்கலாம், உன் சகோதரிக்கா இருக்கலாம், உன் சகோதரனுக்கா இருக்கலாம், உன் நண்பனுக்காக இருக்கலாம், உன் பக்கத்து வீட்டுக்காரனுக்கா இருக்கலாம். என்ன பதிலே சொல்லுகிறாய்? உயர்ந்த அன்பு எது? நண்பனுக்காக உயிரை தருவதுதான். அந்த அன்பில் வளர்வது உயர் மானிடர் பண்பு, உயர் மானிடர் பண்பு. தன்னையே தந்த தலைவன் இறைவனே நல்ல நண்பன். தன்னையே தந்த தலைவன் இறைவனே நல்ல நண்பன். இயேசுவானவர் நமக்கு ஒரு நண்பராக இருக்கிறார். தன்னையே நமக்காக ஒப்பு கொடுத்தார். நீங்க என்ன செய்றீங்க? உங்க குடும்பத்துக்காக, உங்க சபைக்காக, உங்க பக்கத்து வீட்டில் இருக்கிற நலிந்த குடும்பத்துக்காக ஏதாகிலும் செய்கிறீர்களா? அந்த நண்பன் எதிர்பார்ப்போடு வருகிறான். ஏதாகிலும் கிடைக்கும், ஏதாகிலும் கிடைக்கும். நீங்க சொன்ன ஆன்சர் நோ. என்ன தொந்தரவு பண்ணாது. ஆண்டவர் இந்த வார்த்தை நமக்கு சொல்வார் என்றால் நம்முடைய சூழ்நிலை என்ன? தெய்வ பிள்ளைகளே, நம்ம பிள்ளைகளுக்காக நான் அநேக குடும்பத்தை பார்க்கிறேன், பட்டணத்தில் அநேகரை பார்க்கிறேன். தனக்கு 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 2 பேர் இருக்கிறதுக்கு வீடை பார்த்தீங்கன்னா ஐயோ, நான் வீடு கட்டான்னா நான் சொல்லல. தெய்வ பிள்ளைகளே, எத்தனை மனிதர்கள் வீடு இல்லாதபடி அலைந்து திரிகிறார்கள். எதற்கு நமக்கு இந்த ஆடம்பரம் என்று தான் கேட்கிறேன். அழியும் என் கைகளை கொண்டு அழியாவும் ராஜ்யம் கட்ட பைத்தியமான என்னை தெரிந்தெடுத்தீ. அழியும் என் உதடுகள் கொண்டு அழியாவுன் வார்த்தையை சொல்ல எத்தனாய் வாழ்ந்த என்னை பிரித்தெடுத்தீ. ஆராதிப்பே அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே. அதை எண்ணியே வாழ்நாளெல்லாம் உமை மட்டுமே ஆராதிப்பே 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 ஒரு விசை கூட ஆராதிப்பே 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 ஆராதிப்பே. அப்படியே கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேவன் தந்த நல்ல வார்த்தைக்காக கரங்களை தட்டி, கர்த்தர் நம்மோடு பேசுற நல்ல வார்த்தைக்காக கரங்களை உற்சாகமாய் தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோமே. தேவன் நம்மை உணர்த்தினபடியினாலே, தேவன் நம்மை எச்சரித்தபடியினாலே, தேவன் நம்மோடு பேசினபடியினாலே நான் யாரையும் குற்றப்படுத்த விரும்பல. கர்த்தர் சொன்னதை சொல்லி இருக்கிறேன்.
தேவ பிள்ளைகள் உணர்ந்தடைந்து உங்களுடைய குடும்பத்திலே, உங்கள் அயலாத்திலே தேவ நாமம் உங்க மூலமாக மகிமைப்பட வேண்டும். உங்க மூலமாக மகிமைப்பட வேண்டும். தேவனை மற்றனுடைய ஆராதனை ஆசீர்வதித்ததுக்காக கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. பிதாவாகிய தேவனை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். நம்மை வழிநடத்துகிற பரிசுத்த ஆவியானவரை ஸ்தோத்திரம் செலுத்துவோம். இப்பொழுது இறுதி ஜெபத்தை அண்ணன் பண்ணுவாங்க. ஆண்டவரே, கர்த்தர் பெரிதான காரியங்களை செய்தார், அவர் எனக்கு முழுமையான ஆறுதலை தந்தார் என்று ஒவ்வொரு இருதயம் ஆண்டவர், இந்த ஓய்வு நாள் ஆராதனையில இருந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரை தொழுது உண்மை உள்ளவர், உணர்வுள்ளவனாக இந்த ஆலயத்திலே ஆண்டவரே உம்மை தங்க வேண்டும் கர்த்தாவே. உம்மோடு உறவாட வேண்டும் ஆண்டவரே. உம்மோடு இருக்க வேண்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, ஆராதனையை ஏற்றுக்கொண்ட தேவன் ஆண்டவரே, ஆண்டவர் ஒவ்வொரு சங்கீத பகுதியும் ஆண்டவரே முழுமையாய் எங்களுக்கு உணர்வோடு தந்த தேவன் எங்களோடு இருக்கிறார். காணிக்க பகுதியிலே ஆண்டவரே நீரே ஒவ்வொரு ஆள்களையும் ஆசீர்வதித்தீர் ஆண்டவரே. ஆண்டவரே, வசனம் கேட்ட போது ஆண்டவரே ஹெல்ப்புக்காக ஆண்டவரே நீர் ஒவ்வொரு பேரையும் தெரிந்தெடுத்தது போல ஆண்டவரே எங்களை ஆண்டவரை தெரிந்தெடுத்திருக்கிறீர் கர்த்தாவே. ஆண்டவரே, எங்களிடத்துல இருப்பதே ஆண்டவரே பிறருக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவரே எங்களை உயர்த்துவீராக ஆண்டவரே. கர்த்தாவே, வார்த்தையின் மூலம் ஆண்டவரே எங்களை புடமிட்டு பொன்னாக மாத்திர தேவனுக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்களும் ஆண்டவரே உம்மை போல மாற வேண்டும் கர்த்தாவே, உம்மை போல ஆக வேண்டும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் ஆண்டவரே நீர் எங்களை வர்த்திக்க பண்ணுகிறவராய் இருக்கிறேன் கர்த்தாவே. சகலத்தையும் வர்த்திக்க பண்ணுகிறவரா இருக்கிற ஆண்டவரே. எங்கள் கண்களை துருத்தியிலே கணக்கிலே வைத்தவர் ஆண்டவரே. எங்கள் உள்ளான இருதயங்களை காண செய்தீர் கர்த்தாவே. ஆண்டவரே, மனம் விரும்பும் போது ஆண்டவரே கர்த்தாவே பெரிய காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறேன் ஆண்டவரே. எல்லாவற்றையும் கரத்திலே தருகிறோம் ஆண்டவரே. எல்லாவற்றையும் நீர் ஏற்றுக்கொள்ளுவீராக ஆண்டவரே. நாங்கள் சிறுக வேண்டும், என் தேவன் பெருக வேண்டும் கர்த்தாவே. உம்மில் நாங்கள் மகிழ்ந்திருக்க வேண்டும், உம்மோடு உறவாட வேண்டும் கர்த்தாவே. வாழ்த்துகிறோம், துதிக்கிறோம், துதி கனமெல்லாம் அப்பாக செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தினால் ஜெபம் கேட்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என்னுள்ள மேல் நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாரங்களை மறவாதே. ஆமென். ஆசீர்வாதம் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தத்தை வழிநடத்துதலும் இன்று சதா காலங்களிலும் இயேசு கிறிஸ்து வருகை நம்முடைய குடும்பத்தோடும் நிறைந்தும் நிலைத்தும் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.